இன்னைக்கு நம்ம எம்எஸ் வேர்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். கீபோர்டில் இல்லாத சிம்பிள்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் எப்படி நம்ம எம்எஸ் வேர்டில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இன்சர்ட் மெனுவில் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நிறைய சிம்பிள்ஸ், கீபோர்டில் இல்லாத சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். எது வேணுமோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். காப்பிரைட்டுக்கான சிம்பிள் இருக்கும்ல, ஒரு சர்க்கிள்குள்ள சி இருக்கும்ல, அது வந்து காப்பிரைட் சிம்பிள் சொல்லுவோம். அதுபோல் ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னா நம்ம அந்த சிம்பிளை கிளிக் பண்ண போதும் வந்துடும். இங்கே இருக்கிற சிம்பிள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. மோர் சிம்பிள்ஸ் இது கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிள்ஸ் காமிச்சிடும். என்னென்ன சிம்பிள் இருக்குது அப்படின்றத காமிக்குது. இதில் உங்களுக்கு எது தேவையோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுங்க. சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒவ்வொரு சிம்பிளாக இன்சர்ட் ஆகிட்டே வரும். இதோட போதும் சிம்பிள் இன்சர்ட் பண்ணது அப்படின்னா க்ளோஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, சிம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம் ஈக்குவேஷன்ஸ். அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து எழுதும் போது எழுதிடலாம். ஆனால் எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணும்பொழுது அது கரெக்டாக அந்த இடத்துல அந்த பொசிஷனில் வந்து டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்சர்ட் மெனுவில். ஈக்குவேஷன்ஸ் எந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் எப்படியும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஈக்குவேஷன்றது தனியாக ஒரு பாக்ஸ் போல் அங்கே காமிச்சிடும். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு எண்ணுக்கு பதிலாக வேறு ஏதாவது சிம்பிள் வேணும் அப்படின்னா நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெளியே கிளிக் பண்ணிட்டோம்னா நார்மலாக நம்ம அங்கே டைப் பண்ணுற டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்துடும். டைப் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க ஈக்குவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உள்ள கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல சேஞ்சஸ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அதிலே இருக்கிறது. இது இல்லாமல் நம்ம தனியாக ஒரு நியூ ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷனில் போயிட்டு நியூ ஈக்குவேஷன் இந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ நம்ம இங்கே தான் டைப் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து வேறு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ dy/dx இது வேணும் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகிடும். அது பக்கத்தில் வேறு ஏதாவது இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே, இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணோன்னா அங்கே இருக்கிற x/y² அப்படின்றது வந்துடும். ஆனால் இங்கே வந்து எம்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எம்டியாக பாக்ஸ் வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் வேல்யூவை கொடுக்கலாம். நார்மலாக இருக்கிற அந்த பாக்ஸ்க்குள்ளே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த இடத்துல வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அது எக்ஸ்னு வந்துடும். அடுத்ததில் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். உடனே அந்த பாக்ஸுக்கு வந்து கர்சர் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் வேணும் அப்படின்னா ஸ்கொயர். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸை செட் பண்ண முடியும். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் என்டர் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஈக்குவேஷனை வச்சு இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக என்டர் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி அந்த பொசிஷனில் இருக்குது, எந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும். எதை கிளிக் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்டெக்ரல்னால் இன்டெக்ரல் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது இருக்கலாம். மேட்ரிக்ஸ் இருக்கும். மேட்ரிக்ஸ் கிளிக் பண்ண கூட உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வந்துடும். இப்போ நான் 3x3 மேட்ரிக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து வேல்யூ எடுத்துகிட்டு வரணும்னா கர்சரை ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படியே அடுத்தடுத்த செல்லுக்கு வருது. கர்சரை மூவ் பண்ணிகிட்டே வாங்க, சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நீங்கள் என்டர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் மார்க் அதை பற்றி பார்ப்போம். வாட்டர் மார்க் அப்படின்றது ஷீட்டுக்கு பின்னாடி இந்த A4 ஷீட்டாக இருக்கலாம், லெட்டராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்டில் கம்பெனியோட லோகோ வர மாதிரியோ இல்லை கம்பெனியோட நேம் வர மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். எதுக்காக அதை வாட்டர் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து வேறு யாருன்னா ஜெராக்ஸ் காப்பி எடுத்தாலும் நம்ம கம்பெனியோட நேம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். அப்போனா வந்து இதோட ஆரிஜின் வந்து அந்த கம்பெனியை சேர்ந்தது. அங்கேருந்து தான் இதை வந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்காக தான் அவங்க பின்னாடி வந்து இந்த வாட்டர் மார்க்கை வந்து கொடுத்துருவாங்க. வாட்டர் மார்க் வந்து டிசைன் மெனுவில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வந்து 2019 இதில் வந்து டிசைனில் இருக்குது. இதே ஏர்லியர் வெர்ஷன்லாம் இருக்குது நிறையா. அதில் வந்து பேஜ் லேஅவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதெல்லாம் டூ நாட் காப்பி, கான்ஃபிடென்ஷியல் இது போல் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் இருக்கும். அது அந்த அளவுக்கு இதுவாக தெரியாது. ஆனால் அது பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா நல்லா தெரியும். பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த வாட்டர் மார்க் வந்து என்ன லெட்டர் இருக்கோ அது வந்து அப்படியே தெரியும். ஓகே, ஒருவேளை அந்த வார்த்தை வேணாம், நான் கம்பெனியோட நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா கஸ்டம் வாட்டர் மார்க் போங்க. இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் கூட கலர் இருக்குது. எந்த மாதிரி கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்தோடனே இங்கே பின்னாடி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இங்கிலீஷில் மட்டும்தான் டைப் பண்ண முடியுமானா அதுலேயும் நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்குது.
லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழ் கொடுக்குறேன். தமிழ் கொடுத்தோன்னா அதிலேயே வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு சஜஷன் பண்ணுது. ஒருவேளை இந்த வார்த்தைகள் எதனா யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி வாட்டர் மார்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சொல்லி கொடுக்குறீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் வேறு ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் எம்எஸ் வேர்டில் இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சரி, நான் என்கிட்ட இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் போலவே நீங்களும் என்ன பண்ண போறீங்கன்னா கிரியேட் பண்ண போறீங்க. இந்த இடத்துல லோகோ உங்ககிட்ட இருக்குமான்னு தெரியல. இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு சிம்பிளை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதாவது பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி நேம், அட்ரஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க. நான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஒருவேளை அந்த டேப் இன்சர்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த லைன்லாம் கூட கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எம்எஸ் வேர்டில் நல்லா ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பர் அதையும் நான் காமிக்கிறேன். இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் பேப்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கூட அந்த கொஷின் பேப்பரை டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் எம்எஸ் வேர்டில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன்.